பிரியங்கா மோகன் வந்து அந்த நிறுவனத்தில் ஒரு மெம்பராக இருந்திருக்கிறாங்க. அவங்க வந்து அன்னைக்கு வந்து அவங்க அங்கே மெம்பராக இருந்திருக்கிறாங்க. நிறைய படங்களுக்கு வந்து அந்த நிறுவனம் சார்பாக இந்த நடிகைக்கு வந்து சிபாரிசு கிடைச்சிருக்கு, வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு. இதில் வந்து இந்த நடிகைக்கும் அந்த நிறுவனத்துக்கும் பார்த்தீங்கன்னா சில முரண்பாடுகள் இருந்ததுனால அந்த நிறுவனத்தை விட்டு அந்த நடிகை வெளியில் வந்துட்டாங்க. 2024 வெளியில் வந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அந்த வெளியில் வந்ததுக்கப்புறம் தான் இப்படி வந்து சில வந்து நெகட்டிவ் வந்து ட்ரால் கேம்பெயின்லாம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்திகளும் இருக்குது. ஆனால் அது உண்மையாக இருக்குமா அப்படிங்கிறது எனக்கு ஊர்ஜிதப்படுத்த சொல்ல தெரியல. ஏன்னா நம்ம நேர்மையாக பேசணும் அப்படின்னா அந்த நிறுவனம் வந்து நிறையா வந்து சினிமா துறையில் இருக்கிறவங்கள செலக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இது வந்து பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த நடிகர்களை செலக்ட் பண்ணி கொடுக்குற நிறுவனங்கள் நிறைய பேர் நடத்துகிறாங்க சினிமா பிரபலங்கள். ஏன்னா அதே தொழிலில் உள்ள ஒரு விஷயம் தானே, அலைடு பிஸ்னஸ் தானே. அதனால் அந்த நிறுவனம் அப்படி செஞ்சுருப்பாங்களா அப்படின்னா, அந்த நிறுவனம் அப்படி செய்வாங்களா அப்படின்னா அது தெரியல. ஆனால் அந்த நிறுவனம் ஒரு காரணம் அப்படிங்கிற மாதிரி சோஷியல் மீடியாவில் இன்றைக்கி வந்து ரூமர்ஸ் இருந்துக்கிட்டு தான் இருக்குது.